ரஜினிகாந்தின் தளபதி படத்தில் இளையராஜா செய்த அந்த இசை அதிசயம். கவிஞர் வாலியின் பேனாவில் பிறந்த தாய்மை சோகம். வணக்கம் நேயர்களே. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மம்முட்டி மற்றும் ஸ்ரீவித்யா நடிப்பில் உருவான தளபதி திரைப்படம் தமிழ் சினிமாவின் அகசிறந்த மகாபாரத நவீன காவியமாக மாறப்பட்டுள்ளது. படத்தில் தன்னை பெற்ற தாயை பற்றி தெரியாமல் ஆதரவற்ற அனாதையாக வளரும் ரஜினிகாந்த் தன் தாயின் நினைவாக உருகி பாடும் ஒரு மாஸ் சோக பாடல் அந்த படத்திற்கு தேவைப்பட்டது. இசைஞானி இளையராஜா மற்றும் வாலிப கவிஞர் வாலி ஆகிய இருவரின் அசுரத்தமான கூட்டணியில் அந்த பாடல் எப்படி ஒரு மாபெரும் சகாப்தமாக மாறியது. திரைக்கு பின்னால் நடந்த அந்த சுவாரஸ்யமான பின்னணி என்ன, அதை பற்றி தான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். தளபதி படத்தின் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த போது இயக்குனர் மணிரத்னம் படத்தின் அந்த எமோஷனல் சூழ்நிலையை கூறினார். இளையராஜா சார், பெற்ற தாயால் கைவிடப்பட்ட ஒரு மகன் அந்த தாயின் பாசத்திற்காக ஏங்கி தவிக்கும் போது கேட்கும் அத்தனை பேரின் நெஞ்சமும் வெடிக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு தாலாட்டு சோக பாடல் நம் படத்திற்கு தேவைப்படுகிறது என்றார். இதை கேட்ட இளையராஜா சிவரஞ்சனி மற்றும் ரசிகப்பிரியா ராகங்களின் கலவையில் ஒரு அமானுஷ்யமான நெஞ்சை உழுக்கும் மெட்டை அமைத்தார். மெட்டை கேட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே கவிஞர் வாலி தனது பேனாவை கையில் எடுத்து எழத் தொடங்கினார். அந்த முதல் வரிதான் இன்றளவும் தாய் பாசத்தின் உச்சகட்ட பாடலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. சின்ன தாயவள் தந்த ராசாவே, முள்ளில் இல்லாத மலரே, என் நெஞ்சில் உரசும் நிலவே என்ற காவிய பாடல். பாடலின் சரணத்தில் வாலி காட்டிய அந்த வரிகளின் ஆழம்தான் அசாத்தியமானது. பெற்ற தாய் கைவிட்டாலும் இந்த உலகம் உன்னை ஏற்குமடா, உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் அவள் பாசத்தின் ரகசியம் ஏக்குமடா என்று எழுதினார். மேலும் ஆராரோ பாடி உன்னை தூங்க வைக்க தாய் இல்லை, ஆசையோடு அணைத்து கொள்ள சொந்த பந்தமும் இல்லை என்று எழுதி முடித்தார். இந்த வரிகளை படித்து முடித்தபோது இளையராஜா, வாலி, ரஜினிகாந்த் அந்த சோகமான முகத்திற்கு இந்த வரிகளுக்கும் தியேட்டரில் ஆடியன்ஸ் நிச்சயம் அழுது விடுவார்கள் என்று வியந்து பாராட்டினார். பானுமதி அவர்களின் உன்னதமான பின்னணி இசையோடு எஸ். ஜானகியின் காந்த குரலுக்கு இணையான எமோஷனோடு இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ரஜினிகாந்தின் சோகமான அசாத்திய நடிப்போடு ஒலித்தபோது தியேட்டரே உறைந்து போனது. இந்த படத்திற்காக தாய்மேல் உள்ள பாசம் அனைவரின் நெஞ்சிலும் குழுகுழுவென்று அழத் தொடங்கினார்கள். தமிழ் சினிமாவின் இந்த அசாத்தியமான மாஸ் பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உடனே லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி இன்ட்ரெஸ்டான சினிமா சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.